பிரிக்கிட்டாங்க. அதனால நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து நேரடியாக அவங்க பாயும், வேற வழி இல்லை. முதல் கருத்து என்னன்னா, இந்த சங்கத்தை 2006 ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் உறுப்பினர் சேர்க்கை டெவலப் பண்ணுங்கிற ஒரு வகையில தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம். அது இதுக்கப்புறம் மாறணுங்கிறது எங்களுக்கு இருக்கும். இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னா, அரசியல்ல நம்ம சமுதாயம் வலுப்பெறணும். அப்படி வலுப்பெறும் போது இந்த சங்கம் வந்து என்னன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு கட்சிக்கு ஆதரவும், திருச்சி மாவட்டத்தில் ஒரு கட்சிக்கு ஆதரவும், தேனி மாவட்டத்தில் ஒரு கட்சிக்கு ஆதரவும் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தா கூட தப்பு இல்லை. ஆனா நம்ம சமுதாய மக்கள் போட்டியிட்ட தொகுதியிலேயே நமக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அது வந்து இனிமேல் இருக்கக்கூடாது. ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, இந்த சங்கத்துல செயல்பாடுக்கூடிய நிர்வாகிகள் வந்து இருக்காங்க. ஆனா இந்த சங்கத்துல இல்லாதவங்களை வந்து நீங்க வந்து வேலை செய்யுங்க. சமுதாய வேலை செய்யக்கூடிய மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஆளுகள் யாருமே நீங்க வந்து அங்கீகரிக்கல இது வரைக்கும். இனிமேலாவது செயல்படக்கூடியவங்களை நிர்வாகத்தில் போடுங்க, அப்பதான் அவங்க செயல்படுவாங்க. நாலாவது, அரசியல் இருந்துகிட்டு சங்கத்தை வேண்டாம், சங்கத்துல இருந்துட்டு அரசியல் வேண்டாம். ஆனா ரெண்டும் இரண்டு கண்களா இருக்கணும். நான் அரசியலையும் இருப்பேன் சங்கத்திலையும் இருப்பேன் அப்படின்னா அவங்க வந்து தேர்தல் சமயத்துல லெட்டர் பட தூக்கிட்டு தான் போறாங்க. அதனால வந்து அரசியல் இருக்கட்டும், சங்கத்தில் இருக்கட்டும், இதுக்கு அது மறைமுகமா சப்போர்ட் பண்ணும், இதுக்கு அவங்க சப்போர்ட், இது மாதிரி தான் எல்லா மாநிலத்திலையும் இருக்காங்க. ரெண்டாவது, நான் ஒரு சிலருக்கு நீங்க அறிமுகப்படுத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் அது தவறாம எம்ஜி மணிசங்கர், ராஷ்டிரிய சமாஜ் கட்சியினுடைய தேசிய செயலாளர். 4 மாநிலத்துக்கு நான் கண்ட்ரோலா இருக்கேன். இது 15 மாநிலங்களில் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய அறிமுகம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நாம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்மீகம், அதுல வந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி அருணந்தி சிவம் என்ற ஒரு ஆன்மீக